நம்ம எல்லாருமே ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே ஆர்வமாக பார்த்து வந்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் தொடங்கிய நாளிலிருந்தே காயத்ரி மற்றும் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு சவுண்டு ரொம்ப ஓவரா கொடுத்து வந்திருந்தாங்க. அதுல ஆர்த்தி வந்துட்டு பாதிலேயே போயிட்டாங்க. ஆனா காயத்ரி வந்துட்டு இன்னும் வரைக்கும் நிலைத்து பிக் பாஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பேரை வந்துட்டு யாருமே நாமினேட் பண்ணாம இருக்கிறதுனால தான். ஒருவேளை நாமினேட் பண்ணியிருந்தா கண்டிப்பா காயத்ரி அவர்கள் பாதிலேயே எப்பவோ வெளியே போயிருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் வந்துட்டு காயத்ரி இதுவரைக்கும் காப்பாத்தி தான் வந்துட்டு இருக்காங்க. சமீப காலமாக நீங்களே பிக் பாஸ் உற்று கவனித்திருந்தால் அந்த விஷயத்தை பார்த்திருக்கலாம். ரொம்ப நாளாகவே வந்துட்டு காயத்ரி ஓவியாவை ரொம்பவே அசிங்கமா திட்டி வந்திருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய வெறுப்பாக மாறிச்சு. காயத்ரி ரொம்ப கேவலமாக பார்த்து வந்திருந்தோம். அந்த நிலைமையில தான் பிக் பாஸ் வந்துட்டு ஜூலியை கிட்ட வந்துட்டு கேமராவை திருப்பி காயத்ரி கிட்ட இருந்து ஜூலி கிட்ட நம்ம பார்வையை போக வச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஓவியாவையும் காயத்ரியும் ஒன்னா பேச வச்சு ஓவியா தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஓவியாவை அழ வச்சு காயத்ரி வந்துட்டு சமாதானம் பண்ண வச்சிட்டாங்க. அதாவது காயத்ரியை ஹீரோயினியாகவும் ஓவியா வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டாகவும் காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, தற்போது காயத்ரி வந்துட்டு ரொம்பவே அமைதியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது காயத்ரி கத்துற விஷயங்களும் பேசுற விஷயங்களும் அதிகமா காட்டப்படுறதே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். யார் என்ன பண்ணாலும் காயத்ரி வந்துட்டு ரொம்பவே அமைதியா இருக்காங்க. காயத்ரியோட நேச்சர் கண்டிப்பா இது கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஷார்ட் டெம்பர், சின்ன விஷயத்துக்கே பயங்கரமா கோவப்படுவாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஜூலியை வந்துட்டு ஓவியா தரத்தரன்னு இழுக்கும்போது கூட காயத்ரி ஒரு சவுண்டு கூட கொடுக்கவே இல்லை. கண்டிப்பா இது குறித்து மத்தவங்க கிட்ட அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி எதுவும் பேசக்கூட இல்லை. காயத்ரி ஓவியாவை விட்டுட்டு தற்போதெல்லாம் வந்துட்டு ஜூலியை தான் அதிகமா அசிங்கப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஜூலி வந்துட்டு தலைவராக இருந்தப்ப வந்துட்டு உனக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு, ரொம்ப கேவலமா இருந்தா அப்படின்னு ஜூலி தான் திட்டிருக்காங்களே தவிர ஓவியாவை திட்டவே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஜூலியை வந்துட்டு தோல் மேல தூக்கி எடுத்துட்டு போயிட்டு அமைதியாவே உட்கார வச்சுக்கிறாங்க. தற்போதெல்லாம் ரொம்பவே அமைதியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் காயத்ரியோட பேர் ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால காயத்ரியை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட பிக் பாஸ் நிகழ்ச்சி செயல்பட்டு வந்துட்டு இருக்கதா தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா தற்போதெல்லாம் காயத்ரி வந்துட்டு ரொம்ப நல்ல பெண்மணியாகவே வந்துட்டு மக்களிடம் சித்தரித்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சி. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருவேளை கமலஹாசன் சார் காயத்ரியோட சொந்தக்காரனா இருக்காரோ அப்படின்றதுனால கூட இருக்கலாம் அப்படின்னு மக்கள் எல்லாமே கொஞ்சம் டவுட்டாவே சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.